காஞ்சிபுரத்துல இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கோவில் பாத்தீங்கன்னா தென் திசை கைலாயம் அப்படின்னு அழைக்கக்கூடிய கைலாசநாதர் திருக்கோவில். இந்த கோவில் வந்து கிபி 700ஆம் ஆண்டுல ராஜசிம்மன் அப்படின்ற ஒரு பல்லவ மன்னனால் அவருடைய மனைவி மற்றும் மகனுடன் சேர்ந்து கட்டப்பட்ட கோவில். இந்த கோவில்ல மூலவர் பாத்தீங்கன்னா 16 பட்டைகளை கொண்ட லிங்க உருவத்துல சிவபெருமான் வந்து நமக்கு காட்சி அளிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம நாரதர் வழிபட்ட கோவில் அப்படின்னு வந்து சொல்றாங்க. மற்றொரு சிறப்பு அப்படின்ட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா கைலாயத்துல இருக்கிறது போலவே சிவபெருமான் மட்டுமே வந்து இங்க மூலவரா இருக்காருன்னுட்டும், அங்க போக முடியாதவங்க இங்க வந்து சிவபெருமானை வந்து வழிபடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட ஒரு வடிவமைப்பை வச்சுதான் தஞ்சை பெரிய கோவிலே வந்து கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இங்க நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு சிற்பங்களும் வந்து ரொம்ப கலைநயத்தோட நுணுக்கங்களோட செதுக்கியிருக்காங்க. இந்த கோவில்ல 1300 ஆண்டுகளுக்கு மேலாகவே வந்து பூஜைகள் வந்து நடத்தப்பட்டு வர்றதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இப்ப நம்ம ஒரு கோவிலுக்கு போறோம் அப்படின்னா மூலவரை தரிசிச்சுட்டு அந்த கருவறையை வந்து நம்ம அப்படியே சுத்தி வருவோம்ல. இந்த கோவில்ல வந்து என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூலவருக்கு அப்படியே வெளியில வந்து ஒரு குறுகலான ஒரு வழி, ஒரு சதுர வடிவுல வந்து ஒரு குகை இருக்கு. அந்த குகைக்குள்ள வந்து நம்ம அப்படியே ஒரு ஊர்ந்துகிட்டே போற மாதிரி போய் மூலவரை வந்து சுத்தி வர மாதிரி வருது. இதுக்கு பேர் வந்து புனர்ஜனனி அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவில்ல நம்ம பழமையான நிறைய கல்வெட்டுகள் எல்லாம் வந்து பார்க்க முடியுது. அந்த கல்வெட்டுல ராஜசிம்மேஸ்வரம் அப்படின்ட்டு இந்த கோவில வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இந்த கோவிலோட வெளிப்புற சுற்றை வந்து நம்ம சுத்தி வரும்போது சிறு தெய்வங்களோட சின்ன சின்ன கோவில்களும் வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது. இங்கே காணப்படக்கூடிய ஒவ்வொரு சிலைகளுமே வந்து பல்லவர் காலத்துல அந்த கட்டிடக்கலையோட சிறப்புகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் வந்து இருக்கு. நம்ம காஞ்சிபுரத்துல இது வரைக்கும் பார்த்துட்டு வந்திருந்த கோவில்கள்ல கைலாசநாதர் திருக்கோவிலும் வந்து ஒரு பழமையான கோவில். இதோட நம்ம காஞ்சிபுரம் சீரீஸ் மினி விலாக் வந்து முடியுது. நீங்க நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.